23 பேர் ப்ளஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய 10 அப்படிங்கும்போது விசிகே ஐயூஎம்எல். நேற்று இரவு நான் தூங்குறதுக்கு 3 மணி ஆச்சு. நான் நினச்சேன் நேற்று என்ன நினைச்சனோ அது சரியாக இப்போ வந்திருக்கு. ஏன்னா விஜய் ஒரு திறமைசாலின்றது இதில் ப்ரூவ் பண்ணிட்டார். ஓகே, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரைட், இதை எப்படி உள்வாங்கிக்கிறீங்க? 23 + 10 33 234 33 தான். ஓகே, மேக்ஸிமம் இன்னொன்று வரலாம் 34, அவ்வளோ. அதுக்கு மேலே 34 தான் சீலிங். இப்போ 23, பட் இப்போ ஐயூஎம்எல் இடம்பெற வேண்டியிருக்கே, விசிகே இடம்பெற வேண்டியிருக்கே. பண்ண மாட்டேன் தானே சொல்றாங்க. இல்ல, ஐயூஎம்எல் தலைவர் காதர் மொஹிதீன் இன்னைக்கு காலையில பேசுறாங்க. வெளியில வந்துட்டாங்களா? இல்ல, ஐயூஎம்எல் உடைய இப்ப இணைய நேயர்களுக்கும் உங்களை போன்றவர்களுக்கும் ஐயூஎம்எல் தலைவர் காதர் மொஹிதீன் நாங்க இடம்பெறுவதுன்னு முடிவெடுத்துட்டோம், யாரு அப்படிங்கறத 11 மணிக்கு முடிவெடுப்போங்கிறார். 10 மணிக்கு பதவியேற்பு விழா. சோ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், இன்னொரு தவணை இருக்கும் அப்படின்னு. இன்னொரு தவணை இருக்கணும் அப்படின்னா இதுல யாராவது ஒருத்தர். எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப பார்வையில பாத்தீங்கன்னா அவரு முதல்வர் விஜய் அவர்கள் இப்ப எடுத்திருக்க முடிவு வரவேற்கத்தக்கது. அவருடைய ஆளுமையை இன்னமும் கூட உள்வாங்கிக்க வேண்டியிருக்கு. ஆளுமையை காட்டுது. ஏன்னு கேட்டா ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கு 10 நாளா இழுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ஒரு தவறான சூழ்நிலை. அவருடைய வழி நடத்தும் போதே நீங்க அதை செய்யக்கூடாது, நீங்க இது செய்யக்கூடாது, நீங்க போட்டது தவறு, அதை பின்வாங்குங்க, இப்படி ஆரம்பத்துல இருந்து அவருக்கு ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறது மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க. எதுக்காக நம்ம விசிகாவை தேடி நிக்கணும், எதுக்காக இதை தேடி நிக்கணுங்கிறது மக்களினோட எண்ணத்தை அவர் பிரதிபலிச்சிருக்காருங்கிறது தெரியுது. ஓகே, ஏன்னா இப்போ இதை காங்கிரஸ் சார், இதுல நீங்க காங்கிரஸ் நீங்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா அமரர் அவர் ராஜீவ்காந்தி அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு தான் ஒரு நினைவு நாள். அந்த நினைவு நாள்ல ஒரு காங்கிரஸ் அரியணை ஏத்துறது மிகப்பெரிய விஷயம். அதுல என்னோட அருமை தம்பி அவர் ராஜேஷ் குமார், என்னுடைய நீண்ட கால மாவட்டக்காரர் மட்டும் இல்ல, என்னுடைய பாச தம்பி, நம்ம கூட பயணித்தவர். அவர் இன்னைக்கு அமைச்சரா வரும்போது எங்க மாவட்டத்துக்கும் பெருமை, காங்கிரஸ் சார்ந்தவங்களுக்கும் பெருமை. அதுவும் அவருடைய தலைவர் மறைவோட தினத்துல அன்னைக்கு அவர் அமைச்சராகிறாருங்கிறது மிகப்பெரிய பெருமை. வெறும் கோயின்சிடென்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. There are no coincidences in politics. சார், இப்போதைக்கு அவர் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு டெல்லியில அமைஞ்சிருச்சு சார். இவங்க எந்த பாஜக ஏதாவது பண்ணுனா கூட குரல் கொடுக்க இவங்களுடைய எம்பிக்கள் அனைவரும் காத்திருக்காங்க சார். அதை நம்ம பார்த்துக்கிடணும். அது பலமா என்னங்கிறது வரக்கூடிய நாட்கள் தான் சொல்லும். நம்பி சார், கடந்த ஒரு வார காலமா மாண்புமிகு முதல்வருடைய செயல்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்படித்தான் நடக்கும்னு நேற்று இரவு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா அவருடைய ஆளுமை, அது கோலப்பன் சொன்ன மாதிரி அவருடைய ஆளுமை வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது, வாழ்த்துக்கள். உண்மையில ஒரு விசிகா பின்னாடி ஒரு ஐஎம்எல் பின்னாடியும் பட் அவங்க இன்னும் இடம்பெறதுக்கு இப்படிதான் சொல்லுது. Honorable Chief Minister of Tamil Nadu has recommended to induct the following 23 MLAs in the Council of Ministers. The Honorable Governor has approved the recommendation made by the Honorable Chief Minister to appoint them as ministers அப்படின்னு திரு நந்தகுமார் help us decode. 23 ஏற்கனவே 9 அமைச்சர்கள். முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தா அந்த த்ரெஷோல்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ஐயூஎம்எல் விடுதலை சிறுத்தைகள் 2 தரப்புமே இன்னைக்கு காலையில வரைக்கும் இந்த பட்டியல் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க இடம்பெறுவதுன்னு முடிவு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. வேர் இஸ் த ஸ்பேஸ்? நந்தகுமார் சார். ஹரி, இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 கொண்டு வந்தாங்க. அது பிரகாரம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாநிலமா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 12 அமைச்சர்கள், அதிகபட்சம் 15% அசம்பிளியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல 15% தான் மேக்ஸிமம். 33 இல்ல 34 வருது. 34ன்னு வெச்சுப்போம். 35ங்க 234 பெருக்கல் 15 போட்டீங்கன்னா 35 அமைச்சர்கள். இந்த 35 நம்பர் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர். ஓகே, இப்ப ஏற்கனவே இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் 10 பேர் இருக்காங்க. இப்ப 23 பேர், அப்ப 33. இன்னும் 2 மினிஸ்டீரியல் பிரெத் வேக்கண்டா இருக்கும். So that is sufficient enough to accommodate VCK as well as IUML. ஆளுக்கு ஒண்ணு அப்படினே கணக்கு வரும்னு நினைக்கிறீங்க? 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.